الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. ரவாஹ் முஸ்லிம் ஓ கமாக்கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை நம்மின் மீது சொரிந்தருள்வானாக. உன்னதமான இந்த மஸ்ஜிதிலே எல்லாம் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பானாக. இந்த பள்ளிவாசலுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு காலத்தினுடைய வேகம் மிகவும் சுறுசுறுப்பாக அது ஓடிக்கொண்டிருப்பதை ஒவ்வொரு ஜும்ஆ தினமும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற ஒரு இறுதி தருவாயிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1445 இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் இறுதி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னும் பல ஹிஜ்ரி ஆண்டுகளை நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களை விட்டு கடந்து செல்லுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை புதிய ஹிஜ்ரி ஆண்டுக்கான தலைப்புரை பார்க்கின்ற மஜ்லிஸும் இன்ஷா அல்லாஹ் பெரிய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கிற ஒரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற இந்த வேளையில் அடுத்த ஹிஜ்ரி ஆண்டை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்கால வாழ்வு குறித்து நாம் திட்டமிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் விட்டவைகளை
இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் அதனை எடுத்து நடக்க வேண்டும் என்ற உறுதியை மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு இன்ஷா அல்லாஹ் உதயமாகி இருக்கிறது. பெரிய பள்ளிவாசலில் இருந்து புதிய ஹிஜ்ரி ஆண்டுக்கான புதிய மாதத்திற்கான முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டது என்ற உத்தியோகபூர்வமான செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் உடனே நாங்கள் அனைவரும் ஒரு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் ஓதினார்கள், தன் மனைவி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த உம்மத்தினர்களான சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள். தலைப்பிறை தென்பட்டவுடன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்வருகின்ற காலம் எப்படி அமைய போகிறதோ என்பது நமக்கு தெரியாது. யாருமே நினைக்கவில்லை இந்த ஆண்டு நான் மௌத்தாகுவேன் என்று யாரும் நினைக்கவில்லை. நினைத்து பார்க்காதவர்கள் எல்லாம் நாம் கவனிட்டு அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த ஜும்ஆவிலே கலந்திருக்கிறோம். வருகின்ற ஹிஜ்ரி ஆண்டு சில வேளைகளில் நம்முடைய ஜனாசா செய்தியும் அவர்களுக்கு சென்றடையலாம். அல்லாஹ்விடத்திலே ஒரு ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். தலைப்பிறை தென்பட்டவுடன் முதலாவது எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இரண்டாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அவனை விட வேற எந்த சக்தியும் கிடையாது. அவன் தான் படைத்தவன், பரிபாலித்துக் கொண்டிருப்பவன். எங்களை சிரிக்க வைப்பவன் அவன்தான், எங்களை அள வைப்பவனும் அவன்தான். உடலிலே சக்தியை தந்தவனும் அவன்தான், நோயாளியாக படுக்க வைப்பவனும் அவன்தான், ஏழையாக வாழ வைப்பவன் அவன்தான். அந்த ஏழையை விட என்னுடைய கையிலும் அடியிலும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து மற்றவர்களை விட சிறப்பாக அல்லாஹ் வாழ வைப்பவன் அவன்தான். என்னை பார்த்து கொஞ்சி விளையாடக்கூடிய அழகான பிள்ளை செல்வங்களை தந்தவனும் அவன்தான், நல்லதோர் பெற்றோரை தந்தவனும் அவன்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவனை மிஞ்சி வேறு யாரும் உயர்ந்து விட முடியாது. மூன்றாவதாக ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வதர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வரப்புக்கல்லாஹ். அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறை தென்பட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தால் மனமுருகி கேட்ட துஆ இந்த துஆ. இப்போதிருந்தே அந்த துஆவை ஓதுவதற்கு நாம் தயாராக வேண்டும். மலர இருக்கின்ற புதிய ஹிஜ்ரி ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல மலர்ச்சிகளையும் வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அது வெறுமனே எங்களுடைய சக்தியால் மாத்திரம் அது சாத்தியப்படாது. எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற பணத்தால் மாத்திரம் அந்த மன நிம்மதியை சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியாது. இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல முக்கியம், வாழப்போகின்ற எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு திட்டங்களை வகுத்து கச்சிதமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பித்த ஒரு புதியதொரு ஹிஜ்ரி தான் எங்களுக்கு திட்டமிடலை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், 7 கடல்களை படைத்தான், உயரமான மலைகளை படைத்தான். எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றவைகள் தெரியாதவைகள் என அல்லாஹுடைய படைப்புகள் இந்த உலகமெல்லாம் விருட்சமாக எல்லா இடங்களிலும் பறந்து காணப்படுகின்ற ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிற போது சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்லுவதோடு அதை பார்க்கிற பாக்கியத்தை தந்த கண்களுக்கும் உடல் சுகத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் சுஜூது செய்ய தந்த அல்லாஹ் உடல் சுகத்தை தந்திருக்கிறான். வருகின்ற வருடங்களில் எங்களை படுக்க வைக்காமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இவ்வளவு காலம் மனைவி பிள்ளைகளுக்கு உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை தந்தான், நல்ல உடல் ஹெல்த்தியை தந்தான். அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வதோடு அந்த ஹெல்த்தை, அந்த உடல் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்கான திட்டமிடல்களை இப்பொழுதிருந்தே நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பரலான தொழுகைகளோடு மாத்திரம் நிறுத்தி இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடங்கள், வருகின்ற புதிய ஹிஜ்ரி ஆண்டு பரதோடு மட்டுமல்ல, முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு நான் அல்லாஹை சந்தோஷப்படுத்துவேன் என்ற திட்டமிடலை இந்த கல்வியை நாம் எடுக்க வேண்டும். எப்போதும் எல்லா நேரங்களிலும் தொழில், வியாபாரம், சமூகம் என்று ஓடிக்கொண்டிருந்தோம். இப்போதிருந்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடம் என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய நேரத்தை நான் கொடுப்பேன், என்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக நான் நேரத்தை செலவழிக்க இருக்கின்றேன். இப்படியாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
நாளை காலை எழுந்தவுடன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று எழுந்ததற்கு பிறகு திட்டமிடுவதை விட தூங்க செல்வதற்கு முன்னால் நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்ற திட்டமிடலோடு நாம் உறங்க செல்ல வேண்டும். அப்படியான ஒரு உயர்ந்தது ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் சலஃபுகளான அஹ்லு சுன்னா ஜமாஅத்தை சார்ந்தவர்கள், நம் முன்னோர்களான நல்லோர்கள் தம் வாழ்க்கையில் 3 10 இரவுகளை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். 3 10 இரவுகள். அதில் முதலாவது முஹர்ரமினுடைய முதலாவது நாளிலிருந்து ஆஷுராவுடைய 10 நாட்கள் வரையான 10 இரவுகள். இரண்டாவது 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை முதலாவதிலிருந்து அந்த 10வது இரவு வரைக்கும் உண்டான நாட்கள் 10 இரவுகள். மூன்றாவது 10 இரவுகள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள். நம் சலஃபுகளான நல்லோர்கள் முன்னோர்கள் இந்த 3 10 இரவுகளை திட்டமிட்டு அமல் செய்து எல்லாம் வல்ல இறைவனை மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து வரலாறு படைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அருமையான ஹதீஸை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான நோன்பு, ஃபர்லான நோன்புக்கு பிறகு எந்த நோன்பு தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்திலே நோட்கின்ற நோன்பு இருக்கிறது. ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்த மாதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லியது கிடையாது, முஹர்ரமை தவிர. முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது அல்லாஹுடைய அடியார்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது என்று சொன்னார்கள். திங்கட்கிழமைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒவ்வொரு திங்களிலும் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, திங்களிலே நோன்பு நோட்கிறீர்கள், என்ன காரணம்? அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமலை அல்லாஹ் பார்க்கிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவது காரணத்தை சொன்னார்கள், திங்களிலே நோன்பு நோட்பதற்கு. இரண்டாவது சொன்னார்கள், சுவர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கின்ற நாள் திங்களாகும் வியாழனாகும் என்று சொன்னார்கள். அன்றைய நாளிலே நான் நோன்பு நோட்கிறேன் என்று சொன்னார்கள். திங்களிலே நோன்பு நோட்பதற்கு மூன்றாவது ஒரு காரணத்தை சொன்னார்கள், நான் திங்களிலே தான் பிறந்தேன், அதே திங்களில் தான் எனக்கு நபித்துவத்தையும் அல்லாஹ் நபி பட்டத்தையும் தந்தான், அதனால் நான் திங்களிலே நோன்பு நோட்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 53வது வயதில் மக்கத்துடைய தன்னுடைய பிறந்தகமான மண்ணை விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்களோ, எந்த நாள் திங்களிலே பிறந்தார்களோ, எந்த 12வது ரபீஉல் அவ்வலிலே பிறந்தார்களோ, அதே திங்களிலும் ரபீஉல் அவ்வல் பிறை 12இல் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் சென்று இன்று 1445 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு வியாழனும் திங்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம். இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. நம்மை விட்டு கடந்தவர்கள் பல செய்திகளை கொண்டு எங்களை உணர்த்தி கொண்டே சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு தர வேண்டிய மௌத்தை தந்து விட்டான், உனக்கு வாழுகின்ற ஹயாத்தை தந்திருக்கிறான், பயன்படுத்திக் கொள் என்ற செய்தி எங்களிடத்திலே வாயால் சொல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜனாசாக்களாக. கடந்த காலம் கடந்து விட்டது. வர இருக்கின்ற காலங்கள் சுஜூதை கொண்டு நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். திலாவத் குர்ஆன் ஓதுவதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். காலை மாலை அதிகமாக ஜிக்ர் தஸ்பீஹ் செய்வதை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதிகமாக அதிகாலை நேரகாலத்தோடு எழுந்து ஃபஜ்ருடைய வேளையில் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தி சந்தோஷப்படுத்துகின்ற தஹஜ்ஜத்துடைய நேரத்திலிருந்து எங்களுடைய காலை நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும். கடந்த காலம் கடந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற புதிய ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் நான் நோன்பு நோட்பேன், அல்லாஹ் தந்த சக்தி அவனுக்காக நான் பயன்படுத்துவேன் என்ற உறுதி பிரமாணத்தை கல்விலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 ஆகிய ஐயாமுல் பீதுடைய நாட்களில் நான் நோன்பு நோட்பேன். கடந்த காலங்கள் 50 ஆண்டுகள் சும்மா கழிந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்தில் இருந்து முஹர்ரமிலிருந்து இந்த திட்டத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்பதை என்னுடைய கல்விலே நான் உறுதியாக எடுத்துக்கொள்கிறேன் என்ற இந்த செய்தியை நம்முடைய கல்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள், ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு பிடிக்க முடியுமாக இருந்தால் மாதத்தில் 3 நோன்புகள் நோட்பதற்கு என்ன நமக்கு தடை இருக்கிறது? 3 நோன்புகள் நோட்பதற்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, சிரமம் இருக்கிறது? சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 3 நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். கசியா மித்தஹரி குல்லி, காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கடந்த காலங்கள் கடந்து விட்டன கண்ணியத்திற்குரியவர்களே. வருகின்ற புதிய ஹிஜ்ரியில் இருந்து என்னுடைய அமல்களை நான் மாற்றிக்கொள்வேன், அதிகப்படுத்திக் கொள்வேன் என்ற சிந்தனை நம்முடைய திட்டமாக நாம் அமைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்வோம். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஜ்ருடைய நேரத்தில் யார் குர்ஆன் ஓதுகின்றார்களோ அந்த குர்ஆன் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில் ஃபஜ்ருடைய வேளையில் ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் அவனுக்காக ஷஃபாஅத் செய்து மன்றாடி அவனுக்கு சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு அப்பேற்பட்ட மாண்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் நிறைந்து குவிந்து காணப்படுவார்கள். மலக்குகள் இருக்கிற இடத்தில் ஷைத்தான்கள் அங்கே ஒன்று கூட மாட்டார்கள். ஃபஜ்ருடைய வேளை பரக்கத்துக்குரிய நேரம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அனஸ், உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, உங்களுடைய வருமானத்தில், சம்பாத்தியத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பரக்கத்தை எதிர்பார்க்கிறீர்களா? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபض்லிக வ ரஹ்மதிக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபض்லிக வ ரஹ்மதிக. பொருளாதார நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கடன் சுமைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். கவலைகளை போக்கி விடுவான். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். அனஸ், வாழ்க்கையில் ஓதி வாருங்கள் என்று சொன்ன போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபியே நாயகமே, இது எனக்கு மாத்திரம் விசேஷமானதா இந்த துஆ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ், இது என்ற உம்மத்துக்கே பொதுவான துஆ. ரிஸ்குடைய பரக்கத்து வேணுமா, கஷ்டங்கள், துன்பங்கள், பொருளாதார நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேட்பதற்காக ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபض்லிக வ ரஹ்மதிக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களை விட சந்தோஷமாக வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று? எங்களை விட சந்தோஷமாக இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவர்களால் கூட இன்னும் நீண்ட காலம் வாழ முடியவில்லை. எங்களுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள், 70 வருடங்கள், மிஞ்சி போனால் 1, 2, 80, 90 வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உம்மத்தினுடைய சராசரி வாழ்க்கை 60 வருடங்கள் என்று இந்த உம்மத்தினருக்கு ஆயுட்காலத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம், யா அல்லாஹ், நீண்ட ஆயுளைத்தா, அந்த ஆயுளை கொண்டு நம்முடைய சுஜூது செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் தாயா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் நீண்ட லாங் லைஃபை கொடுத்து அதிகமாக சுஜூது செய்யறதில்ல, சுன்னத்தான நோன்புகள் நோக்கிறதுல, குர்ஆன் ஓதுறதுல, மக்களுக்கு அட்வைஸ் பண்றதுல, மக்களுக்கு பிரயோஜனமாக யார் வாழ்ந்து அவருடைய ஆயுளை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துகிறார்களோ மனிதர்களில் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹிஜ்ரி ஆண்டு எங்களை விட்டு கடந்து செல்லலாம். எங்களுக்கு இது இறுதி ஹிஜ்ரி ஆண்டாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். வருகின்ற காலத்தை கச்சிதமாக பயன்படுத்துவதற்கு திட்டமிடுவோம். பொடுபோக்காக, விளையாட்டாக, அலட்சியமாக இந்த ஹயாத்து துனியாவை பயன்படுத்தி விட்டால் மௌத்தை இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கை பெரும் நஷ்டத்திற்குரியதாக, கஷ்டத்திற்குரியதாக, அழிவுக்குரியதாக ஆகிவிடும்.
எல்லாம் வல்ல ரஹ்மானிடத்தில் நீண்ட ஆயுளை கேட்டு வருகின்ற புதிய ஹிஜ்ரி ஆண்டை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்து மன்னரை வாசிகளாகிவிட்டு அந்த கபரார்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளை வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயாக. என்ன அமல்களை யா அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று கல்விலே ஆசை வருகிறதோ அவைகளை செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. கடுமையான நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிணிகளிலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.